ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். உலகத்துக்கே முன்மாதிரியா ஒரு முழு குகையை உடைஞ்சி கட்டப்பட்ட ஒரு பௌத்த கோவிலை பற்றி தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பௌத்த கோவில் ஆந்திராவோட அனகாப்பள்ளி மாவட்டத்தில் தான் இருக்குது. இந்த கோவிலோட தனி சிறப்பு என்ன அப்படின்னா, இங்கே புத்த சிலைகளை 2 அடுக்குகளாக செதுக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த புத்த கோவிலை முன்மாதிரியா வச்சு வெளிநாடுகள்லையும் புத்த கோவில்கள் கட்டப்பட்டதா வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. இந்த கோவில் தான் அனகாப்பள்ளி மாவட்டம் சங்கரத்துல இருக்கிற போச்சனகொண்டா பௌத்த கோவில். வட ஆந்திராவின் கடலோர பகுதிகளில் எங்க பார்த்தாலும் பௌத்த வரலாற்றின் தடயங்கள் இருப்பதா வரலாற்று ஆய்வாளர்களும் பௌத்த வழிபாட்டாளர்களும் சொல்றாங்க. இதில் போச்சனகொண்டா, பாவிகொண்டா, தோட்லகொண்டா, அப்புறம் பௌரலகொண்டா இது எல்லாமே பிரபலமான சுற்றுலா மையங்கள். போச்சனகொண்டால லிங்க வடிவத்தில் சில ஸ்தூபிகள் இருக்குதான், அதனால லிங்கலகொண்டா அப்படின்னு இதை சொல்றாங்க. இங்க இருக்கிற மலையில அழகா செதுக்கப்பட்ட கௌதம புத்தரோட சிலைகள் ரொம்பவே கவர்ச்சிகரமா இருக்கும். இந்த குகைகளுக்கு பக்கத்துல புத்த துறவிகள் தியானம் செய்யறதுக்கான கட்டமைப்புகளும் இருக்குது. இந்த போச்சன மலையோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, பௌத்தத்தின் 3 நிலைகளான மகாயானம், ஹீனயானம், அப்புறம் வஜ்ரயானம் தொடர்பான குகைகள், சைத்தியங்கள், அப்புறம் ஸ்தூபிகள்ல பல விவரங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. மலையில மடங்கள், குகைகள், அப்புறம் புத்தரோட சிலைகளை இங்கு அதிகமா இருக்கிறத பார்க்க முடியும். இது கட்டிடக்கலை அப்புறம் வரலாற்று சிறப்புக்கு தலை சிறந்த ஆதாரங்களா இருக்குது. இங்க ஒவ்வொரு வருஷமும் வெளிநாட்டுல இருந்து பௌத்த துறவிகள் கனுமா திருவிழாவோட வர்றாங்க. அவங்கள சந்திக்கிறதுக்காக உள்ளூர் மக்களும் பௌத்த வழிபாட்டாளர்களும் அதிக அளவுல வர்றாங்க. அன்னைக்கு இங்க பெரிய திருவிழா நடத்தப்படுறது இந்த பகுதிக்கு ரொம்பவே சிறப்பா இருக்குது. போச்சனகொண்டா 1906 இருந்து 1908 வரைக்கும் நடந்த தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதோட சில பகுதிகளில் லிங்க வடிவத்தில் அதிக ஸ்தூபிகள் இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் பார்க்குறாங்க. போச்சனகொண்டா அப்புறம் லிங்கலகொண்டா வளாகத்தில் மண் பாண்டங்கள், பெரிய செங்கற்கள், தங்கம், வெள்ளி, செம்பு நாணயங்கள் அப்படின்னு பல அரிய பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இந்த அடிப்படையில் அப்போ அகழாய்வு செய்யப்பட்ட அலெக்சாண்டர் ரியோ கவர்மெண்ட்டுக்கு சொன்ன அறிக்கையில் இந்த கட்டமைப்புகள் எல்லாமே கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த வருஷம் நாக்பூர்ல இருந்து போச்சனகொண்டாக்கு வந்த புத்த துறவிகள்ல ஒருத்தர் இதை பத்தி என்ன சொல்றாருன்னா, பௌத்த விகாரைகள்ல இந்த பிரதேசம் மிகவும் சிறப்பு வாய்ந்த அடையாளத்தை வச்சிருக்கிறதாகவும், அதனால்தான் வரலாந்த பௌத்த யாத்திரைக்காக பல பௌத்த பிக்குகள் போச்சனமலைக்கு தவறாம வர்றாங்க அப்படின்னு சொல்றாரு. விசாகப்பட்டினத்தில் இருக்கிற இன்னொரு பௌத்த தலமான தொட்லகொண்டா 1975 கிழக்கு கடற்படையின் ஆய்வின் போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. 2 தலங்கள்ல கட்டப்பட்ட சைத்தியாலயங்கள், மகா சைத்திய அடித்தளங்கள், மகா ஸ்தூபி மேடை, குகைகள், அப்புறம் செங்கல் கட்டமைப்புகள் அப்படின்னு பல சிறப்பு அம்சங்களை கொண்ட போச்சனகொண்டா இருக்குது. சீனா, பர்மா, தைவான் அப்படின்னு பல நாடுகள்ல இருந்து ஏராளமான மக்கள் பௌத்தம் படிக்க கடல் மார்க்கமா இங்க வந்து பல வருஷங்களா பௌத்தம் கத்துட்டு வராங்க. இங்க உள்ள கட்டிடக்கலை பாணியை பார்த்து அந்தந்த நாடுகள்ல இதே மாதிரியான அமைப்புகளை செஞ்சதா வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஓய்வு பெற்ற பேராசிரியர் சூரிய நாராயணா இதை பத்தி என்ன சொல்றாருன்னா, அனகாப்பள்ளியில உள்ள போச்சனமலையை பார்த்ததுக்கு அப்புறம் மற்ற நாடுகள்லையும் இதே மாதிரியான புத்த கோவில்களை கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உதாரணம் இந்தோனேஷியால இருக்கிற போரோபுதூர் பௌத்த கோவில். இது 9ஆவது நூற்றாண்டுல போச்சனகொண்டாவுக்கு வந்த இந்தோனேஷியாவை சேர்ந்த துருமா மன்னர்களால கட்டப்பட்டிருக்கு. அதனால வாஸ்து சிற்பிகளை வரவழைச்சு சுமார் 1 வருஷம் இங்க தங்கி புகைப்படங்களை வரைஞ்சிருக்கிறாங்க. 1909ஆவது வருஷம் போச்சனகொண்டால அகழ்வாராய்ச்சி செஞ்ச பேராசிரியர் அலெக்சாண்டர் ரியா போரோபுதூர் புத்த கோவிலும் போச்சனகொண்டா மாதிரியே கட்டப்பட்டதா சொல்லியிருக்கிறாரு. அனகாப்பள்ளி மாவட்டத்துல சங்கரம் கிராமத்துக்கு பக்கத்துல தான் இந்த போச்சனமலை இருக்குது. இங்க கிடைச்ச சான்றுகளை வச்சு பார்க்கும்போது இந்த பகுதியில் உள்ள பௌத்த சின்னங்களும் சான்றுகளும் கிபி 4 அப்புறம் 9ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதி அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த மலையில ஒரே பாறையில வெட்டப்பட்ட ஒரு குகையையும் 4 தூண்களால் செதுக்கப்பட்ட புத்தர் சிலையையும்
இன்னொரு குகையில 9 தூண்களோட செதுக்கப்பட்ட இன்னொரு சிலையும் பார்க்க முடியும். பாறையில வெட்டப்பட்ட கிணறுகள் அப்புறம் குகைகள் தண்ணீரை சேமிச்சு வைக்கிறதுக்காக மலையில உருவாக்கப்பட்டிருக்குது. துறவிகள் அப்புறம் சீடர்களுக்கான இடங்களும் இங்க இருக்குது. குகை நுழைவாயில்ல தியான நிலையில இருக்கிற புத்தர் சிலை ஒன்றும், போஜன மலையில வாயில் காவலர்கள் சிலைகளும் வச்சிருக்கிறாங்க. போஜன கொண்டால ஒவ்வொரு வருஷமும் கனுமா திருவிழா அன்னைக்கு போஜன தீர்த்தம் விழா நடைபெறும். இந்த விழால ஏராளமான பௌத்த பிக்குகள் கலந்துக்கிறாங்க. குறிப்பா பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த புத்த துறவிகள் அன்னைக்கு இங்க வந்து சிறப்பு வழிபாடுகள் செய்றாங்க. கனுமா நாள்ல நாடு முழுவதிலும் இருந்து வர்ற புத்த துறவிகளை சந்திக்கிறதுக்காக 2 தெலுங்கு மாநிலங்கள்ல இருந்தும் புத்த பக்தர்கள் அதிக அளவுல வராங்க. உள்நாடு அப்புறம் வெளிநாடுகள்ல இருந்து அதிகமா வரும் புத்த துறவிகளுக்கு கனுமா பண்டிகை நாள்ல உள்ளூர் மக்கள் தங்களோட பயிர்களை தானமா வழங்கினதா வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அந்த நடைமுறையை இப்போ நம்மளால பார்க்க முடியாட்டினாலும் பௌத்த பிக்குகள் தொடர்ந்து வந்து அவங்கள்ட்ட இருந்து பௌத்த தீர்க்க தரிசனங்களை கேட்குறாங்க. அனகாப்பள்ளியில பல பயிர்கள் விளையுது. அதனாலதான் அனகாப்பள்ளி பகுதியில இந்த அளவுக்கு குடியேற்றம் நடந்ததா ஒரு கதையும் சொல்லப்படுது. இந்த பகுதியில நல்ல பயிர்கள் விளைஞ்சு வர்றதுனால சங்கராந்தி அன்னைக்கு புத்த மதத்தை பரப்புறதுக்காக பல்வேறு இடங்களுக்கு செல்லும் பௌத்த துறவிகளுக்கு விவசாயிகள் தங்களோட பயிர்களை தானமா வழங்குறது இங்க வழக்கமா இருந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. தேங்க்யூ.